கொஞ்சம் பொறுமையா இருமா, எல்லாம் சொல்றேன். என்னங்க நடக்குதுங்க? என்ன ரெடியாகி கிளம்ப சொன்னீங்க. அத்தை கேட்டதுக்கு என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறேன்னு போய் சொன்னீங்க. ஏன் இதெல்லாம்? எல்லாம் ஒரு காரணமா தான். ஏன் எதுக்குன்னு வந்த இடத்துல கேள்வி கேட்டுட்டு இருக்காத. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். எதுக்காக இங்க கூட்டு வந்தீங்க? இது மேல யாரோட வீடு? இந்த வீடு இவ்ளோ பெருசா இருக்கு. ரொம்ப வசதியானவங்களா இருப்பாங்க போலயே. ஆமா ஆமா, வசதியானவங்க தான். இந்தாங்க தம்பி, காஃபி எடுத்துக்கோங்க. சரிங்க அத்தை. அத்தையா? என்னது புது ரிலேஷன்ஷிப்பா இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு? யார் என்னன்னே தெரியாம ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு பயமா இருக்கு. வாங்க மாப்ள, என்ன புதுசா வராதவங்கலாம் வீடு தேடி வந்த மாதிரி இருக்கு. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மாப்ள. நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரலையே. இத்தனை வருஷமா என் வீடு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, இப்பதான் உங்களுக்கு வழி தெரியுது போல. ஐயோ மாமா, அதெல்லாம் இல்ல. என்ன இத்தனை வருஷமா வராதாலு இன்னைக்கு என்ன புதுசா வந்திருக்கீங்க? ஆமா, இந்த பொண்ணு யாரு மாப்ள? மாமா, இது என் பொண்டாட்டி. ஓஹோ, கல்யாணம் ஆயிருச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு, இதுதான் பொண்டாட்டின்னு எங்க கிட்ட காட்டிட்டு போலான்னு வந்தீங்களோ? என்னங்க இவர் இப்படி பேசுறாரு? நீங்க பாத்துட்டு பேசாம இருக்கீங்க. இவர் பேச்சே எனக்கு பிடிக்கல. வாங்க வீட்டுக்கு போலாம். கொஞ்ச நேரம் அமைதியா இரு ரோகிணி. நான் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவர் பேசுறதுக்கெல்லாம் நீ ரியாக்ட் பண்ணவே பண்ணாத. இவரை வச்சுதான் நம்ம எல்லா விஷயத்திலையும் காய் நகர்த்த வேண்டி இருக்கும். கொஞ்சமாவது கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. பிடிக்கலன்னா கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்னமோ பண்ணுங்க. என்னப்பா பொண்டாட்டி கிட்ட குசு குசுன்னு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. சரி சரி, என்ன விஷயமா வந்தீங்க? அந்த விஷயத்த சொல்லிட்டு சட்டுப்பட்டுன்னு இடத்த காலி பண்ணுங்க. ஏங்க இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல இருக்கணுமா? அந்த ஆளு பேசுறதே எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புங்கன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவர்கிட்ட உட்காந்து பேசணும்னு நமக்கு என்ன அவசியம் இருக்கு? அவசியம் இருக்கு ரோகிணி. அவசியம் இருக்கிறதுனாலதான் இவரை தேடி நான் வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, எல்லாம் உனக்கு புரியும். என்னமோ போங்க. அவரை பாக்குறதுக்கு நீங்க மட்டும் தனியா வந்திருக்க வேண்டியதானே? தேவையில்லாம என்ன எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? கொஞ்சம் பொறுமையா இரு, உனக்கே எல்லாம் புரியும். என்னப்பா என்ன விஷயம்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்ககிட்ட உட்காந்து என்னால வெட்டி பேசலாம் பேச முடியாது. ஆமா, எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. உங்களால எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? உதவியா? ஏன்கிட்டயா? இத்தனை வருஷமா என்கிட்ட தேவையில்லாத உதவி இப்ப என்ன தேவை இருக்கு? மாமா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சரி, என்ன விஷயம் அதை சொல்லு. ஆமா, உன் அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கல்ல? என் வீட்டு பக்கம் உங்களை எட்டி கூட பார்க்க விட மாட்டாங்க, இப்ப எப்படி விட்டாங்க? நான் வந்தது அவங்களுக்கு தெரியாது மாமா. தெரியாம ஓரளவுக்கு அப்படி என்ன விஷயமா இருக்கும்? சரி சொல்லு, என்னால முடிஞ்சா உதவி பண்றேன். அம்மா நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களோட உதவி எனக்கு கண்டிப்பா தேவை இருக்கு. சரி, மொத விஷயம் என்னன்னு சொல்லு. என்ன மாப்பிள்ள சொல்ற? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? ஆமா மாமா, இதுக்கு நீங்க தான் எப்படியாவது உதவி பண்ணணும். நான் எந்த விதத்துல உதவி பண்ணணும்னு நீ சொன்னாதானே மாப்பிள்ள எனக்கு தெரியும். அது வந்து மாமா. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. ஆமா, அந்த புள்ளைய என் தம்பிக்கு கொஞ்சம் கூட சுத்தமா பிடிக்கவே இல்லை. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க என் தம்பிய கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண சொல்றாங்க. நீங்க தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் மாமா. கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுமா? ஆமா மாமா, கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டா நம்ம விஷ்ணுக்கு உங்க பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் மாமா. இதுவும் நல்ல ஐடியாவா தானே இருக்கு. இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திட்டா என் தங்கச்சி பையனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி ஆயிருமே. ஆமாலும் நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்கத பக்கத்துல இருந்தே பாத்துக்கலாம். சரி மாப்பிள்ள, இதுக்கு என்னால எந்த விதத்துல உதவி பண்ண முடியும்னு நீ நினைக்கிற? நீ சொல்றதெல்லாம் எனக்கு சரியாதான் இருக்கு. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டா என் பொண்ணையும் உன் தம்பிக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். ஆனா இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்தலாம்? ஆமா, எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்குது அந்த துளசி மட்டும்தான். அவளை நீங்க கொலை பண்ணிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, இந்த கல்யாணமும் நின்றும். மாப்பிள்ள, இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்காக கொலை பண்ற அளவுக்கு போனமா என்ன? மாமா, அவளாலதான் ஏன் கல்யாணத்துல பிரச்சனை வந்துச்சு. இப்போ இந்த கல்யாணத்துலயும் பிரச்சனை வரணுமா என்ன? இல்ல இல்ல, பிரச்சனை வரக்கூடாது மாப்பிள்ள. பிரச்சனை வந்தா அது நல்லா இருக்காது, எனக்கும் அவமானமா இருக்கும். அதனால நீ சொல்றதுதான் சரி. அந்த பொண்ணோட கதையை முடிச்சுட்டு அப்புறமேவே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆமா, இதுக்கெல்லாம் உன் அம்மாவும் அப்பாவும் ஒத்துக்கிடுவாங்களா என்ன? முக்கியமா உன்னோட பெரியப்பாவும் பெரியம்மாவும். மாமா, அவங்க ஒத்துக்கிறாங்களோ ஒத்துக்கலையோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ என் தம்பி அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற வச்சா உங்களுக்கு சம்மதம் தானே? மாப்பிள்ள, என் பொண்ணு வாழ வரப்போற வீடு, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால உன் அம்மா அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியே ஆகணும் மாப்பிள்ள. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? தம்பி கல்யாணத்தை நிறுத்தணும் தானே இங்க பேச வந்திருக்கீங்க. ஆனா இப்ப என்னடனா அவர் கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க. பாரு ரோகிணி,
எது நடந்தாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் நின்னே ஆகணும். எல்லாத்துக்கும் காரணமான அந்த துளசி செத்தே ஆகணும். எல்லாம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, பரவாயில்ல, எல்லாத்தையும் உனக்கு தெளிவா வீட்டுல வந்து எடுத்து சொல்றேன். இப்ப நீ பேசாம இரு. பேசாம இருக்கணும்னா என்ன எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? இங்க பாரு ரோகிணி, இந்த கல்யாணம் நிக்கணுமா வேணாமா? நிக்கணும். நீ தானே சொன்ன இந்த சொத்து நமக்கு கிடைக்கலனா வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு. ஆமா சொன்னேன். ஆனா இப்போ அதை விட வசதியான பொண்ணா பார்த்து உங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களே, அது நடந்தா பரவாயில்லையா? இங்க பாரு ரோகிணி, எது நடந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கணும் மட்டும் நினைக்காத. என் அம்மா அப்பா இதுக்கு எந்த காலத்திலயும் சம்மதிக்கவே மாட்டாங்க. என்ன நீங்க தானங்க வாக்கு கொடுக்கறீங்க? நான் வாக்கு கொடுக்கறேன் தான், ஆனா அது அவருக்கு தெரியாது. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நான் எந்த அளவுக்கு வேணா போனேன்னு சொன்னேன் பாத்தியா, அது இதுதான். இவருக்கு தெரியாது என் அம்மா அப்பா ஒத்துக்குருவாங்களா ஒத்துக்கிற மாட்டாங்களான்னு. ஆனா நான் இவர்கிட்ட சொல்ல போறது, எப்படியாவது என் அம்மாவை ஒத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு. அப்பனாதான் இவரு துளசிய கொலை பண்ணுவாரு. துளசிய கொலை பண்ணிட்டு இவர் பொண்ண கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா நான் எல்லாத்தையும் உனக்கு தெளிவா சொல்றேன். என்ன மாப்பிள்ள ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ இந்த கல்யாணத்துக்கு உன் அம்மா அப்பா ஒத்துக்கிற மாட்டாங்களா என்ன? ஏச்சா, அதெல்லாம் இல்ல மாமா. இந்த கல்யாணத்துக்கு என் அம்மா அப்பா ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன நடந்தாலும் சரி, உங்க பொண்ணுக்கும் என் தம்பிக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நீங்க இந்த உதவியை மட்டும் எனக்காக செய்யுங்க மாமா, அதுவே எனக்கு போதும். சரிங்க மாப்பிள்ள, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. இந்த பொண்ணு செத்த செய்தி உங்க வீடு தேடி வரும். இந்த பொண்ணோட போட்டோவை மட்டும் எனக்கா அனுப்பி விடுங்க, அது போதும். ஆ சரிங்க மாமா, நாங்க அப்ப போயிட்டு வரோம். ஆ சரி மாப்பிள்ள. எப்படியோ என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சா அதுவே எனக்கு போதும். என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் எது வேணா பண்ணுவேன். ஆனா 15 வருஷமா என்ன ஒதுக்கி வச்சுட்டே தங்கச்சி, இதுக்கு நான் பொறுமையா இருப்பேன் மட்டும் நினைக்காத. இங்க என்ன லூசு பண்ணிட்டு இருக்க? அங்க உனக்காக எல்லாரும் தேடி தேடி சேலை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னடா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? சேலை தானே விஷ்ணு பாத்துட்டு இருக்கேன். சேலையா? எங்க இருக்கு? சுத்தி பாரு, எல்லாமே சேலை தான். லூசு, அங்க எல்லாம் முகூர்த்த சாரி பாத்துட்டு இருந்தா நீ என்ன சாதாரண சாரி செக்ஷன் பக்கம் வந்து நின்னுட்டு இருக்க? இதுவும் சாரி தானடா விஷ்ணு. சாரி சாரி, நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேல, உனக்கு மரியாதை கொடுக்கணும். துளசி, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பாத்துக்க. நீ வரம்பு மீறி போயிட்டு இருக்க. யாரு? நானு? நீதான். ஏண்டா, கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். விருப்பம் இல்லாத பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஒத்த கால நின்னுட்டு இருக்க. நான் ஓவரா பண்றேனா? துளசி, அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. வா, சேலை எடுக்கலாம். நான் சேலை எடுத்துட்டேனே. முகூர்த்தத்துக்கா? ஆமா. எங்க? இப்ப வரும் பாரு. நீ பயப்படுற மாதிரி நான் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் எடுக்கல, சும்மா சிம்பிளா தான் எடுத்தேன். அதுக்கே நீ என்ன சொல்ல போறியோ தெரியல. நான் என்ன சொல்ல போறேன்? அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ எடுத்த சாரிய மட்டும் காட்டு. அதான் வந்துருச்சு பாரு. எப்படி விஷ்ணு என்னோட செலக்ஷன்? எப்படி விஷ்ணு என்னோட செலக்ஷன்? சாரி நல்லா இருக்கா? கலர் நல்லா இருக்கா? டேய் விஷ்ணு, ஒன்னதாண்டா. ஒன்னதாண்டா கூப்பிடுறேன். டேய் விஷ்ணு. அது ஏக்குதான் பாரு இவனா. டேய் ஒன்னதாண்டா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வாடா மாப்ள, வா வா. இவ்வளவு நேரம் நான் உன்னை கூப்பிட்டதெல்லாம் உன் காதுக்கு கேட்கல. இப்ப எதுக்கு இந்த கோபம்? என்ன நான் என்ன பண்ண? எதுக்காக என்ன திட்டுற நீ? உனக்காக எடுத்து வச்சான்னு சொன்னேன். ஆனா இவளுக்கு எதுக்காக கட்டி விட்டுருக்க நீ? உன சேலையை தான் பார்க்க சொன்னேன். சேலை கட்டி இருக்க ஆளை பார்க்க சொல்லலையே. உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு எடுத்த முகூர்த்த புடவைய அவளுக்கு எதுக்காக கட்டி விட்டுருக்க நீ? அது என்னோட விருப்பம். என்னால இன்னைக்கு கட்டி பார்க்க முடியாதுல. முகூர்த்த அன்னைக்கு தான் கட்ட முடியும். அதனாலதான் அதே மாடல்ல இருக்க சேலைய பூமாரிக்கு கட்டி பார்த்திருக்கேன். இதுல என்ன உனக்கு பிரச்சனை? சேலை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்து சொல்றதுதான் ஓ வேலை. சேலை கட்டி இருக்க ஆளை பார்த்து சொல்றது ஓ வேலை கிடையாது. இது நான் கட்ட போற சேலை, யாருக்கு வேணா கட்டி பார்ப்பேன். அது என்னோட விருப்பம் தானே. இப்ப சொல்லு, சேலை நல்லா இருக்கா? சேலை பூமாரியா இது? ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கா. தப்பு தப்பு தப்பு. தம்பியோட தங்கச்சியா அப்படிலாம் பார்க்க கூடாதுடா. ஆனா அவ்வளவு அழகா இருக்காளே, என்னால எப்படி பார்க்காம இருக்க முடியும்? விஷ்ணு,
ஒன்னதான்டா. ஐயோ 2 பேரும் சேர்ந்து என்ன சாவடிக்கிறாளுகளே. ஏய் விஷ்ணு, இல்ல இதெல்லாம் தப்புடா விஷ்ணு. உன்னை 2 பேரும் சேர்ந்து டைவர்ட் பண்ண பாக்குறாளுங்க. நீ கொஞ்சம் கூட டைவர்ட் ஆயிராதடா விஷ்ணு. அவளுக்கு தான் அறிவில்ல, உனக்குமா அறிவில்ல? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? அவ தான் இந்த சேலையை எடுத்து கட்ட சொன்னானா, நீ கட்டிருவியா என்ன? அது என்னோட விருப்பம். கட்டுறதும் கட்டாம இருக்கதும். உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க கட்டிக்க போற பொண்ணுக்கு வேற சேலை எடுத்து கொடுங்க. அதை விட்டுட்டு என்ன எதுக்காக கட்டுறேன்னு கேக்குற உரிமை உங்களுக்கு கிடையாது. பாருடா, உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். இருக்கட்டும் இருடி நான் வச்சுக்கிறேன். இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா ஓ மூஞ்சில கரிய பூசின மாதிரி ஆயிரும். அப்புறம் தெரியும் இந்த விஷ்ணு யாருன்னு. இந்த விஷ்ணு சொன்ன மாதிரி நடக்கும். அதான் நடத்தி கட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். நான் மனசுக்குள்ள நினைச்சது இவளுக்கு எப்படி தெரியும்? மனசுக்குள்ள நினைச்சத அப்படியே சொல்றா. ஒண்ணுமே புரியலையே. என்ன மனசுக்குள்ள நினைக்கிறத வெளியே சொல்றேன்னு பாக்குறீங்களா? சாச்சா, நான் எதுக்காக அப்படி சொல்ல போறேன்? நீங்க முடிக்கிறத பார்த்தா அப்படித்தான் எனக்கு தோணுது. உனக்கு என்னென்னமோ தோணும், அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? ஏய் விஷ்ணு, என்ன என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சேலையவா சேலை கட்டியிருக்கா பொண்ணாவா? ரெண்டுமே நல்லாத்தான் இருக்கு, ஆனா சேலையை தான் பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலை பாக்குறத விட்டுவிட்டு மத்த வேலையை ஒழுங்கா பாரு. என்ன கிளி மயங்கிரும் போல? பின்ன மயங்கித்தானே ஆகணும். என் செலக்ஷன் அப்படி. எப்படி இருக்கு இந்த சாரி? சூப்பரா இருக்குக்கா. இந்த சேலை உனக்கு தான், நீயே வச்சுக்க. நிஜமாதான் சொல்றியா? இந்த சேலை எனக்கா? ஆமா, சேலையும் உனக்கு தான், விஷ்ணுவும் உனக்கு தான். நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கெட்டதுமே நடக்காதுக்கா. சரி ஐஸ் வச்சது போதும், வா போலாம். அங்க எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி. ஏங்க, அவர் யாரு? அவர்கிட்ட நீங்க போய் எதுக்காக உதவி கேட்கணும்? அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இந்த விஷயத்த நாமளே செய்யக்கூடாதா என்ன? அறிவு இருக்கா உனக்கு? இந்த விஷயத்துல நாம நேரடியா தலையிடவே கூடாது. அதுக்காகத்தான் என் மாமாவை போய் பார்த்துட்டு வந்து. மாமாவா? எனக்கு தெரியாம? அவர் ஏன் தாய் மாமா. என்னவா சொல்றீங்க? தாய் மாமாவா? இவரை பத்தி இத்தனை வருஷத்துல என்கிட்ட ஒரு தடவை கூட நீங்க சொல்லவே இல்ல. சொல்லணும்னு தோணல, அதுக்கான அவசியமும் இருந்ததில்ல. அவர் ஏன் தாய் மாமா. 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல நடந்த பிரச்சனையில எங்க வீட்டுல இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து அவரை ஒதுக்கி வச்சுட்டோம். என்ன பிரச்சனை? அதெல்லாம் என்ன பிரச்சனைன்னு நேரம் வரும்போது சொல்றேன். அப்புறம் நீ சொன்ன பத்தியா, நாமளே இந்த விஷயத்த முடிச்சிடலாம். மூளை இல்லாதவங்க தான் இந்த மாதிரி முடிவெடுப்பாங்க. இப்ப உன் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறோன்னு பொய் சொல்லிட்டு எதுக்காக அவங்க போனோம்? அந்த துளசியோட கதைய எப்படியாவது முடிக்கணும். அதுக்கு நமக்கு யாரோட உதவியாவது தேவைப்படும். அது இந்த ஊர்ல நடக்காது. அதனாலதான் நான் என் மாமாவை தேடி போனேன். அவளை நாம தான் கொலை பண்ண முயற்சி பண்ணோன்னு மத்தவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, இப்ப நம்மள விட்ட மாதிரி அப்ப விட மாட்டாங்க. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுங்க. அந்த துளசி நம்மள மன்னிச்சு விடுறதா நினைச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். ஆனா அதுவே இப்ப அவ உயிருக்கு ஆபத்தா வரப்போகுது. அவ காலில் விழுந்து கெஞ்சுன்னு கதன்னு என்னை ஏத்துக்கோன்னு எவ்வளவோ சொன்னேன். ஆனா அதையெல்லாம் கொஞ்சம் கூட கேட்காம இப்ப என் தம்பியவே கல்யாணம் பண்ண போறேன்னு முடிவெடுத்திருக்கா பாத்தியா? அந்த முடிவு எவ்வளவு பெரிய தப்புன்னு அவ சாக போற ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு தோணணும். ஆமா, அவளை கொன்னோன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, இப்படி வெளியே சுதந்திரமா நடமாட முடியாது. அப்புறம் ஜெயில தான் கிடக்கணும். என் மாமானா எப்படியாவது யாரையாவது வச்சு அந்த துளசிய கொலை பண்ணிடுவாரு. அவர் கொலை பண்ணிட்டாருன்னா அப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, மத்தவங்களுக்கும் நம்ம மேல சந்தேகம் வராது. இப்போதைக்கு அம்மா நினைச்சிட்டு இருக்காது அவங்க மேல நமக்கு கோபம் இருக்குன்னா, ஆனா இதெல்லாம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அதுதான் நமக்கு சாதகமான விஷயமே. அப்புறம் ரோஹிணி, இத பத்தி உன் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிடாத. அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் நம்ம பிளான் எல்லாமே நாசமாயிரும். புரியுதுங்க. என் அம்மா கிட்ட இத பத்தி நான் எதையும் சொல்ல மாட்டேன். அப்புறம் உன்னை எதுக்காக கூட்டிட்டு போனேன்னு கேட்ட பத்தியா, இது எல்லாமே உனக்கும் தெரியணுன்றதுக்காகத்தான் உன்னை நான் கூட்டிட்டு போனேன். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நடந்துட்டா அப்போ அவரோட பொண்ணுக்கும் விஷ்ணுவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா என்ன? அதான் அங்கேயே சொன்னனே, யாரு செத்தாலும் அது மட்டும் நடக்கவே நடக்காது. ஏன்னா என் வீட்டுல நடந்த பிரச்சனை அப்படி. அவரை எல்லாரும் அந்த அளவுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னா அவர் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருப்பாரு. என்ன நடந்தாலும் நடக்குமே தவிர விஷ்ணுக்கும் அவரோட பொண்ணுக்கும் மட்டும்
கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த வீட்ல இருக்கவங்க எந்த காலத்துலயும் ஒத்துக்கிற மாட்டாங்க. இப்போ புரியுதா நான் எதுக்காக அவரை தேடி போனேன்னு? ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.